Yes, welcome student. This video is about unit branch account and departmental accounts. Okay. In this video, I am going to explain you the format of the branch account. Okay. In the online class for a few students, I have explained what is branch, what is head office, and why head office is preparing branch account, the purpose for preparing branch account by the head office. I have explained in the online class. Okay. Now in this video I am going to explain the format of branch account. So in the format of branch account is the screen, you can able to see that what is the format of branch account. So it is just like a trading account or profit and loss account, whatever. So the debit side and credit side is there. Okay. The first item, to opening balance. To opening balance. What is this? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா, டு ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் எழுதுவோம் பார்த்தீங்களா, டு ஓப்பனிங் ஸ்டாக்னு. ஸோ அதுமாரி ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சுன்றதை எழுதணும். ஸோ ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து தான் சம்மில் கொடுத்துருப்பாங்க. சம்மில் கொடுத்துருக்கிறத எடுத்து வி ஹாவ் டு ப்ரெசென்ட் இன் த branch account either debit or credit according to the entry. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டெபிட் சைடில் காட்டணும். டெட்டார்ஸ், ஓப்பனிங் டெட்டார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டெபிட் சைடில் காட்டணும். பெட்டி கேஷ் ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டெபிட் சைடில் இங்கே காட்டணும். அதர் அசட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இந்த சைடு காட்டணும், டெபிட் சைடில். இன் சிம்பிள் you have to show all the opening assets. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 1 year ஆஃப் பிஸ்னஸில் 1/1/2020 வச்சுக்கலாம். 1/1/2020 இருக்கக்கூடிய அசட்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே நம்ம எங்கே காட்டணும்னு கேட்டிங்கன்னா, டு ஓப்பனிங்னு போட்டுட்டு ஸ்டாக்னா இதே ஃபார்மேட்டில் தான் காட்டணும். ஓப்பனிங்னு போட்டுட்டு ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, பெட்டி கேஷ், அதர்ஸ் அசட்ஸ். ஃபர்னிச்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்னிச்சர், மிஷினரி கொடுத்துருந்தாங்கன்னா மிஷினர். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். சம்மில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து அப்படியே நீங்கள் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரைட், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஓப்பனிங் அசட் எங்கே காட்டணும்? டெபிட் சைடு. சைமல்டேனியஸ்லி ஓப்பனிங் அசட்டை டெபிட் சைடில் காட்டினோம்னா, க்ளோசிங் டேட் அன்னைக்கு இருக்கக்கூடிய அசட் வேல்யூ எங்கே காட்டணும்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் சைடில் லாஸ்ட் ஐட்டமாக காட்டணும். புரிஞ்சுதுங்களா? கிரெடிட் சைடில் லாஸ்ட் ஐட்டமாக காட்டணும். ஸோ எகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், ஓப்பனிங் அசட் டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு காமிச்சிடணும், டு ஓப்பனிங் பேலன்ஸ்னு போட்டு காமிச்சிடணும். அதே அசட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். அதனுடைய க்ளோசிங் பேலன்ஸை கிரெடிட் சைடில் கடைசியில் பை க்ளோசிங் பேலன்ஸ்னு போட்டுட்டு ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், பெட்டி கேஷ், இங்கே என்னென்னலாம் ஐட்டம்லாம் இருக்குதோ, மிஷினரி ஃபர்னிச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதே மிஷினரி ஃபர்னிச்சர்ஸ் இந்த இடத்துல வந்துடணும். ஓகே. ஸோ ஓப்பனிங் அசட் டெபிட், க்ளோசிங் அசட் கிரெடிட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கிரெடிட்ஸ், ஓப்பனிங் லைபிலிட்டின்னு வச்சுக்கலாமா. அசட்ஸ் வந்துட்டு டெபிட்டில் காமிச்சிட்டோம். ஓப்பனிங் லைபிலிட்டி எங்கே காமிக்கணும்? இப்போ ரிவர்ஸில் யோசிப்பாருங்க, கிரெடிட் சைடில் காமிக்கணும். கிரெடிட் சைடில் காமிக்கணும். ஓகே. ஓப்பனிங் அசட்டை டெபிட் சைடு, க்ளோசிங் அசட்டை கிரெடிட் சைடு. ஓப்பனிங் லைபிலிட்டியை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்க. ஓப்பனிங் லைபிலிட்டி எங்கே காட்டணும்? கிரெடிட் சைடு. லைபிலிட்டி மேக்ஸிமம் என்ன தான் இருக்கலாம், கிரெடிட்டார்ஸ் இருக்கும். வேறு ஏதோ லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம காட்ட போகிறோம். ஓப்பனிங் லைபிலிட்டிஸ். அப்போ க்ளோசிங் லைபிலிட்டி எங்கே நம்ம காட்டணும்? இங்கே காமிக்கணும். டு க்ளோசிங் பேலன்ஸ்னு போட்டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ். ஓகே, புரிஞ்சுதா இது வரைக்கும்? எகெயின் ஐம் ரிப்பீட்டிங், ஸ்ட்ரெஸ் எடுத்து அப்படியே கவனிச்சுக்கங்க. ஓப்பனிங் அசட்டை டெபிட்டில் காட்டணும், க்ளோசிங் அசட்டை கிரெடிட்டில் காட்டணும், ஓப்பனிங் லைபிலிட்டியை கிரெடிட்டில் காட்டணும், க்ளோசிங் லைபிலிட்டியை டெபிட்டில் காட்டணும். ஓகே, ரைட். த நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் to goods sent to branch. To
goods sent to branch. What is the meaning is, ஹெட் ஆஃபீஸில் இருந்துட்டு எவ்வளவு வேல்யூ ஆன கூட்ஸை நம்ம பிரான்ச் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறோம், அந்த வேல்யூ தான் அது. அதுக்கு பேர் என்னென்னு போட்டணும், டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். ஹெட் ஆஃபீஸில் இருந்துட்டு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ வேல்யூ ஆஃப் கூட்ஸை நம்ம அனுப்புகிறோமோ அதை இங்கே காட்டணும். இந்த நேம் ஆஃப் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கூட்ஸ் அனுப்பிச்சிட்டோம். ஒரு சில கூட்ஸ் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சைஸ் சரியில்லை, டெஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னாங்கன்னா திருப்பி நமக்கு அனுப்புவாங்க. பிரான்ச்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வரும். அந்த இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே காட்டணும்னு கேட்டிங்கன்னா, பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்ன்றது கிரெடிட் சைடில் இங்கே காட்டணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் எ பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரான்ச்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு கூட்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா இங்கே காமிக்கணும் டெபிட் சைடில். பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து அந்த கூட்ஸை ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அதேமாதிரி கிரெடிட் சைடில் காமிச்சிடணும், ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் டு பேங்க்னு இருக்குது. நான் ஆன்லைன் கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணினேன், 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிரான்ச் ஆஃபீஸ்க்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே யார் தான் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார் தான் பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ரெண்ட் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும், சேலரி இருக்கும், எல்லா எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் தான் மீட் அவுட் பண்ணணும், ஹெட் ஆஃபீஸ். ஸோ அதை மீட் அவுட் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன என்ட்ரி பண்ணணும்னா, டு பேங்க் போட்டுட்டு, எதுக்காக, ரெண்ட்டுக்காக. பெட்டி எக்ஸ்பென்சஸ் எதாவது கொடுத்தாங்கன்னா அதுக்காக, வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதற்காக. ஸோ எக்ஸ்பென்சஸ் மெட் பை தி ஹெட் ஆஃபீஸ் இன் டைம்ஸ் டுவர்ட்ஸ் டு தி பிரான்ச்காக பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு டெபிட் சைடில் காட்டணும். அதுதான். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா க்ளீனாக வாட்ச் பண்ணிக்கேன். ஓப்பனிங் அசெட் டெபிட் சைடு, அப்போ க்ளோசிங் அசெட் கிரெடிட் சைடு. ஓப்பனிங் லைபிலிட்டி கிரெடிட் சைடு, அப்போ க்ளோசிங் லைபிலிட்டி டெபிட் சைடு. கூட்ஸை அனுப்புறது டெபிட் சைடு, ரிட்டர்ன் பண்ணுறது கிரெடிட் சைடு. எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டெபிட் சைடு. ஓகே, ரைட். அடுத்தது இங்கே ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள், பை ரெமிட்டன்ஸ். பை ரெமிட்டன்ஸ். ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம், பிரான்ச்சில் சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிடணும், ஹெட் ஆஃபீஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ அது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை கிரெடிட் சைடில் காட்டணும். என்ன ஹெட்டிங்கில் காட்டணும்னு கேட்டிங்கன்னா, பை ரெமிட்டன்ஸ்னு போட்டுட்டு கேஷ் சேல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சேல்ஸோட அமௌண்ட்டை அப்படியே எடுத்து காமிச்சிடணும். சம்டைம்ஸ் கிரெடிட்டுக்கு நம்ம கொடுப்போம், கிரெடிட்டு கொடுத்ததுக்கப்புறம் 10 நாள் 15 நாள் கழித்து டெட்டார்ஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், அந்த அமௌண்ட்டையும் இங்கே காட்டணும். ஸோ யூ ஷுட் ஏபிள் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் சேல்ஸ் அண்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். கேஷ் சேல்ஸுங்கிறது இப்போ நம்ம கையில் வந்து சேர்ந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் கட்டுறது, அதையும் ரெமிட்டன்ஸுன்ற ஹெட்டிங்கில் தான் காட்டணும். நெக்ஸ்ட், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். டெட்டார்ஸ்கிட்டேருந்து எதாவது கேஷ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து கட்டினாலும் சரி, இல்லை டெட்டார்ஸே நேராக ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் கட்டினாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த வேல்யூ அங்கே காட்டணும். ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். அடுத்தது டு க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ். இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, டு பை ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ்ஸ்னு இது 2 ஐட்டம் இருக்குது. யூ கீப் இட் வித் திஸ் திங். ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வை நான் என்னன்றதை வைல் டூயிங் தி ப்ராப்ளம் இட் இஸ் கரஸ்பாண்டிங்லி ரிலேட்டட் வித் டு கூட்ஸ் அண்ட் டு பிரான்ச். இங்கே ஸ்டாக் இருக்குது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஒன்ஸு ப்ராப்ளம் பார்க்கும் போது அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ்னா என்ன, க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ்னா என்னங்கிறத தட் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகேவா? இப்போ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். திஸ் ஃபார்மேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். I don't know whether you are going to mug it out or understandable. ஓகே, நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அசெட்னா ஓப்பனிங் அசெட்னா எங்கே வரும்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் என்ட்ரியில் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ வித்தவுட் knowing this format it is tough to do the problem.
In fact, it has to be done with certain journal entries மூலமாக தான் சொல்லிட்டு போகணும். நான் ஜேர்னல் என்ட்ரி சொல்லி அதை நீங்கள் மக்கப் பண்ணி அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன்னா போஸ்டிங்கை நான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், I hope you understand this video very well. Once again I am repeating, if you got any problem, doubt in this session, you just ask me in the online classes. Thank you very much.